ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிசைன் பை ரெஜினா. மேக்ஸியில் ஆரி ஒர்க் போடுறதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் எப்பயும் போல் மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி 3 லைன் சரி லைன் போடுவோம்ல நம்ம எப்பயுமே. ஏன்னா அது எதுக்காகனா ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஏதாச்சும் பீட்ஸ் வந்து எதுவும் உடையத்துக்கோ இல்லை கட்டாகவோ இருக்காதுக்காக 3 லைன்ஸ் சரி லைன் நம்ம எப்பயுமே போடணும். நான் ஃபுல்லாகவே சில்வர் ஒர்க் பண்ணிட்டு போகிறேன். அதனால் எல்லாமே பார்த்திங்கன்னா சில்வராலே மோஸ்ட்லி பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணுறோம். 3 லைன் சரி லைன் போட்டுக்கிறேன் நான். லைன் போட்டுட்டு ஃபுல்லாக முடிச்சு நாட் போட்டுடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிசைன் போட்டு மார்க் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இப்போ அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப் போடலான்னு நடுவில் வந்து கிளிப் ஸ்டோன் இருக்கும்ல, சின்ன சைஸில் ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்கோம். அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா சைடில் பார்த்திங்கன்னா பீட்ஸ் இருக்கும்ல, அதுவும் சின்ன சைஸில் இருக்க சீக்வன்ஸும் இந்த மாதிரி நான் நார்மல் நீடில் தான் போடுறேன். நீங்கள் வந்து ஆரி நீடினாலும் போட்டுக்கலாம். நான் வந்து ஆரி நீடிலே போடனாலும் போடலாம். நான் நார்மல் நீடில் போடுறேன். அதுக்கப்புறம் அந்த லீஃபாக நம்ம போட்டுக்கொள்ள கொடிக்கு அதுக்கு வந்து ஒயிட் பீட்ஸு போல் சுகர் பீட்ஸு அதை வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறேன். கிளைண்ட் வந்து எங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க ஃபுல்லாகவே ஒயிட்டாகவே பண்ணி கொடுங்க சில்வர்லேயே. அதனால் நான் ஃபுல்லாகவே சில்வர் தான் யூஸ் பண்ணி மோஸ்ட்லி ஒயிட் கலரில் சுகர் பீட்ஸு பேர்ல் பீட்ஸு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருக்கும்போது ஒருத்தர் ஷெனிஸ் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எப்படி மெஷர்மெண்ட் பண்ணணும், மேக்ஸில் எப்படி ஆரி ஒர்க் போடணும் சொல்லுங்கள் சிஸ்டர் சொல்லி. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன்ப்பா. நான் ஆல்ரெடி இந்த வீடியோலாம் எடுத்துட்டேன். அதனால் என்னால் இப்போதைக்கு போட முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ. 3 மந்த்ஸ் தான் நான் கண்டினியூவாக வீடியோஸ் போட்டுன்னு இருக்கேன். கொஞ்ச நாளே நிறைய பேர் சப்போர்ட்டும் வியூஸு எல்லாமே அதிகமாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். இன்ஸ்டண்ட்டாக இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த லீஃப்லாம் போட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிளாக போட்டு 10 லைன்ஸ் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டியூபு ப்ளஸ் எட்ஜில் வந்து ஒரே ஒரு சுகர் பீட்ஸு போட்டிருக்கேன். அதேமாதிரி ரேண்டமாக அங்கங்கே இந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். 3 mm பீட்ஸ் இருக்கும்ல, அதுவும் ஒயிட் தான். அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸு இந்த மாதிரி வச்சுக்கணும். பீட்ஸு ஒரு சுகர் பீட்ஸு எந்தெந்த இடத்துல இருக்கும். லாஸ்ட் டைம் இந்த சைடில் இருக்க ஒரு எட்ஜில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டியூப்பு ஒரு சீக்வன்ஸ் வச்சு இந்த மாதிரி நம்ம லீஃப் மாதிரி போட்டுக்கலாம். இதுதான் முடிச்ச அவுட்புட் இது தான். இதுக்கப்புறம் சேமாக நான் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க, கிளைண்ட்டில் கேட்டிருந்தாங்கன்னா ஷால் ரெடி பண்ண தர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் அதிலே ஒரு 2.5 மீட்டர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லேஸ் வந்து நான் கடையில் தான் வாங்கினேன். ஸோ அதை அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் கொடுத்துட்டேன். எல்லாம் முடிச்ச அவுட்புட் இது தான். ஆரி ஒர்க் போட்டு அந்த மேக்ஸியும் அவங்க கேட்ட ஷாலு எல்லாமே போட்டு கொடுத்துட்டேன். அவங்க ரொம்ப ஹாப்பி. ஃபைனலாக அவங்க இதுதான் எனக்கு அனுப்புனாங்க வீடியோ. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப எல்லாருமே நல்லாயிருக்கு சொன்னாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.